கடன், மதுவுக்கு அடிமை, கவர்ச்சி கன்னி, சிவாஜி, கண்ணதாசன் கூட கிசுகிசுவுல சிக்கின நடிகை. திரைப்படங்கள்ல நடிக்கிற நடிகைகள் திரையுலகத்துல உச்சத்த தொடும்போது ஏற்படுற சிக்கல்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அந்த வகையில ரசிகர்களோட மனசுல கொஞ்சம் கிழியா இருந்த இந்த நடிகை சிவாஜி அப்புறம் கண்ணதாசன் கூட கிசுகிசுக்கப்பட்டவங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய அம்மா கொடுத்த டார்ச்சரால இன்ஸ்டன்ட்டா ஒருத்தர விரும்பி உடனடியா காதல் கல்யாணத்த பண்ணிக்கிட்டு மது அப்புறம் கடனால பாதிக்கப்பட்ட நடிகை பத்தி இப்போ நாம பார்க்க போறோம். நடிகை தேவிகா பத்தி உங்களுக்கு அதிக அளவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இவங்க படங்கள்ல தன்னோட அற்புத நடிப்பை வெளிப்படுத்தினதோட மட்டும் இல்லாம ரசிகர் வட்டாரத்தை அதிக அளவு பெற்று வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல தமிழ்ல முன்னணி நடிகர்களா விளங்குன பல நடிகர்களோட இணைஞ்சு நடிச்ச இவங்க கவிஞர் கண்ணதாசன் கூட அப்படி இப்படி இருந்ததா அந்த காலகட்டத்துல கிசுகிசுக்கள் அதிக அளவு வெளிவந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியாத நிலையில லால் பகதூர் சாஸ்திரி பிரதமரா இருந்தப்போ நாட்டுக்காக நிதி திரட்டக்கூடிய பணியில கண்ணதாசன் ஈடுபட்ட சமயத்துல அவரை விமானத்துல கூட்டிட்டு போகும்போது அவருக்கு துணையா தேவிகா போனதும் அவர் கூட உட்கார்ந்து பயணம் பண்ணதும் கிசுகிசுக்களா பல்வேறு வகையில வெளிவந்திருந்தது. அது மட்டும் இல்லாம தேவிகாவை எப்படியும் சினிமாவில முன்னணியில கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற நோக்கத்துல கவிஞர் கண்ணதாசனும் அவங்களுக்கான வாய்ப்புகளை தேடி பெற்றுத்தர சிபாரிசுகளை பண்ணியிருக்காரு. தேவிகா சிவாஜி கணேசனோட இணைஞ்சு நடிக்கும் போது அவரோட இணைச்சு பேசப்பட்டாங்க. அந்த விஷயம் ஊடகங்கள் மட்டும் இல்லாம வீட்டில இருந்தே அவங்களோட அம்மாவுக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தி தேவிகா கிட்டயே நேரடியா இத பத்தி கேட்க வச்சிருக்க. அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு நடிகை தேவிகா சொன்னாலுமே ஒவ்வொரு நாளும் என்ன நீ சிவாஜி கணேசனை கல்யாணம் பண்ணிக்க போறியா, எப்ப வீட்டை விட்டு ஓடுவ அப்படிங்கறது மாதிரியான வார்த்தைகளால தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா பீம் சிங் கிட்ட துணை இயக்குனரா பணியாற்றின தேவதாச கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா தேவதாஸ் தேவிகா சம்பாதிச்சிட்டு இருந்த பணத்துல படம் ஒண்ண எடுக்க ஆசைப்பட்டு சொந்தமா தேவிகா தயாரிச்ச இந்த படம் தான் கடுமையான தோல்வியை சந்திச்சு கடன் சுமையை கொடுத்தது. சிங்கப்பூர் நண்பர்களோட கூட்டு முயற்சியாலையும் தெலுங்குலையும் ஒரு படத்தை எடுத்து அந்த படமும் ஃபிளாப் ஆக கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு முத்தி 2 பேரும் பிரியக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டாங்க. மறுபடியும் தேவிகா கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில இவங்களுக்கு கனகா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை பிறந்தது. தேவிகா கண்ணதாசனோட பயணித்த சமயத்துல மது அருந்தக்கூடிய பழக்கம் ஏற்பட்டதாகவும் 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து மது அருந்துறதாவும் செய்தித்தாள்கள்ல பரபரப்பான செய்திகள் வெளிவந்த காலமும் இருக்கு. இப்படி மதுவுக்கு அடிமையான தேவிகாவுக்கு மெல்ல மெல்ல உடல் எடை கூடுச்சு. அப்புறமா திரைப்படங்கள்ல அதிக அளவு நடிக்க முடியாமையும் போச்சு. அதுக்கப்புறம் பட தயாரிப்பாளரா மாறினதுக்கு அப்புறமா கடன் சுமை ஒரு பக்கம் அதிகரிச்சதுனால அடுத்து மனநிலை பாதிக்கப்பட்டு மன அழுத்தத்தோட இருந்தாங்க. கடைசியா இப்படியும் ஒரு பெண் அப்படிங்கிற படத்துல நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மரணம் அடைஞ்சிட்டாங்க. தேவிகாவோட பொண்ணுதான் பிரபல நடிகை கனகா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். கனகாவும் நல்ல நடிகையா நிறைய படங்கள்ல நடிச்சு மக்கள் மனசை கவர்ந்த ஒரு நாயகியா வலம் வந்தாங்க. ஆனா இப்ப அவங்க தனிமையை விரும்பி தனிமையில மட்டுமே இருக்கிறதாவும் எந்த விதமான ஒரு நிகழ்ச்சிகள்லயும் கலந்துக்காம தனிமையே விரும்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.